கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 9 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்திக் ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாதின்னு ஒருத்தவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் ராஜாவோட ஹெல்ப்பால இன்டர்வியூக்கு உள்ள போறாங்க. கார்த்திக் தீபாவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. தீபா கார்த்திகாவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. ஏங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபாவும் அப்படியே தயங்கிட்டே வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு புதுசாக ஒரு டீலிங் வந்திருக்குன்னு சொன்னல, அது இதுதான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, காஸ்மெட்டிக்ஸ்லேயே ஏதோ புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நினச்சேங்கிறாங்க தீபா. சிம்பிளாக சொல்லணும்னா பல்லவி இருக்காங்களே, அவங்கள மாதிரி சிங்கிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ரெகக்னேஷன் வாங்கி கொடுக்கணும். அதுதான் இந்த ஆடியோ கம்பெனியோட நோக்கம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு இளையராஜா, அவனை நீங்கள் இப்போ இன்டர்வியூ வரும்போது கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தீபா சொல்ல, உங்களுக்கு முன்னாடியே அவரை தெரியுமான்னு கேட்குறாங்க கார்த்திக். இல்லை சார், நான் இங்கே வரும்போது எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அதை தான் சொன்னேங்கிறாங்க தீபா. ஆமாங்க, அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்டு இருக்குங்க. சரிங்க, நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கார்த்திக் கேட்க, நானும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க இப்போ என்ன பண்ணலாங்கிறாங்க கார்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. இல்லைங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, அதான் கேட்குறேங்கிறாங்க கார்த்திக். இல்லை சார் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏங்கிறாங்க கார்த்திக். ரீசனெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் கிளம்பிடுறேன் சார் அப்படின்னு தீபா சொல்ல, நம்ம கம்பெனின்னு யோசிக்கிறீங்க அதானே, சரிங்க நீங்கள் வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன், இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க தீபாவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் ரெஸ்யூமே இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தீபா அப்படியே தயங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா, நீங்கள் இப்போ ஒரு கேண்டிடேட், இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டால் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் பர்சனலாக எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸில் தானே நீங்கள் ரெஸ்யூம் இல்லாமல் இங்கே வந்திருப்பீங்க, அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் நான் பேப்பரில் ஆடை பார்த்தேன், ரெஸ்யூம் எல்லாம் திடீர்னு ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லை, ரெஸ்யூம் இல்லைங்கிறது ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் அட்டம் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன், முயற்சி பண்ணி பார்க்குறது தப்பில்லையே அப்படின்னு தீபா சொல்லவும், சரிங்க இந்த வேலைக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அந்த ஆடில் கொடுத்துருக்குற தகுதியில் ஒரு சிலது எனக்கு இல்லை சார், ஆனால் அது எல்லாத்தையும் என்னால் வளர்த்துக்க முடியும்னு தோணுது சார் அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணால் உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு செட் ஆக ஒரு வார டைம் வேணும்ல, அந்த டைம் இருந்தாலே போதும் சார், நான் கற்றுக்குவேன் அப்படின்னு தீபா சொன்னதும், சரி ஓகே நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கிறாங்க கார்த்திக். அதுக்கப்புறம் தீபா போகும்போது டோர் கிட்ட போனதும் கார்த்திகையே திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. கார்த்திக்கும் தீபாவை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்னேகா உள்ளே வந்ததுமே வேற யாராச்சும் இருக்காங்களா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்கிறாங்க ஸ்னேகா. சரிங்க அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், யாருக்கு சார், ஃபர்ஸ்ட் வந்தாங்களே ஸ்வாதி அவங்களுக்கு தானே அப்படின்னு கேட்க, இல்லைங்க இப்போ வந்தாங்களே தீபா அவங்களுக்கு தான், ஸ்வாதி இன்னும் போகலையா, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, சார் நீங்கள் தானே வெயிட் பண்ண சொன்னீங்கிறாங்க ஸ்னேகா. சரிங்க அவங்கள அனுப்பிடுங்க, தீபாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரின்னு ஸ்னேகாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே நடனா தீபா காணோனதும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்வாதி கிட்ட அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, அவங்க இப்போதான் கிளம்பி போனாங்கங்கிறாங்க ஸ்வாதி. ஓ போயிட்டாளா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் திரும்பவும் கார்த்திக்கிட்ட அவங்க கிளம்பிட்டாங்கங்கிறாங்க. கிளம்புனா என்னங்க, அவங்க இங்கே தான் பக்கத்தில் தான் இருப்பாங்க, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகவா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இல்லை சார் நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்னேகா வெளியே வந்து தீபாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வராங்க. கார்த்திக் சார் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரா, திரும்பவும் நம்ம உள்ளே போயிடலாமா, இல்லை வேணாம், பேசாமல் அவர் வீட்டுக்கு வந்தது நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பேசிடலாம், இங்கே இருந்தால் அவர் சொல்கிறத மீறி என்னால் வேற எதுவுமே பண்ண முடியாது, பேசாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஸ்னேகா வராங்க. ஹலோ மேடம், உங்களை சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கிறாங்க தீபா. இல்லைம்மா நீ குடும்ப கஷ்டம் அது இதுன்னு சொன்னல, அதனால ஏதாவது பண உதவி பண்ணுவார், ஒரு 10 நிமிஷம் வந்து பேசிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, சரின்னு தீபாவும் வேற வழியே இல்லாமல் திரும்பவும் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. ஏங்க வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சாரி சாருங்கிறாங்க தீபா. சரி ஸ்னேகா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உங்களோட மந்த்லி சேலரி 30,000 ருபீஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நீங்கள் மண்டேலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், தீபா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரி மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்னேகா இவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஸ்னேகா தீபாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. நீ கிளம்பு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்வாதி கிட்ட ஸ்னேகா சொல்லவும், ஸ்வாதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம், ஆமாம் உங்களுக்கு பேசிக் மேனர்ஸ் தெரியாதா, உங்களை வெயிட் பண்ண சொன்ன நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, எங்கள் சார் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, பதிலுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இப்படி முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, உங்களையெல்லாம் எப்படி தான் வேலைக்கு எடுத்தாரோ, சரி சர்டிஃபிகேட் காப்பி கொடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, சரின்னு தீபாவும் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ராஜா வராங்க. நான் கொடுக்க போகிற
டார்ச்சரில் 1 மாதம் தாங்குவியான்னு தெரியல, இதில் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேறு அப்படின்னு ஸ்னேகா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஸ்னேகா மேடம், இவங்க தான் செலக்டா, இவங்ககிட்ட ரெஸ்யூம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப பார்த்தீங்க, எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் ரொம்ப டேலண்டான ஆளுன்னு அப்படின்னு ராஜா சொல்ல, நீ தான் மெச்சிக்கணும்னு யோசிக்கிறாங்க ஸ்னேகா. நான் இளையராஜா, நீங்கள் அப்படின்னு கேட்க நான் தீபாங்கிறாங்க. ஓகே வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சாருங்கிறாங்க தீபா. சாரெல்லாம் வேணாம், நீங்கள் ராஜானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க தீபா வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் பின்னாடியே கார் எடுத்துட்டு வராங்க. தீபா கிட்ட போய் டக்குன்னு நிறுத்துறாங்க காரை. தீபாவும் பயந்து போய் அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா கார்த்திக். எதுவுமே பேசாமல் அமைதியாக காரில் ஏறிக்கிறாங்க தீபா. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், எனக்கு இந்த வேலை வேண்டாங்கிறாங்க தீபா. சாரி சார், நான் வேறு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் வேண்டாங்கிறாங்க கார்த்திக். நான் தான் சொன்னேன்ல சார், நான் சுயமாக ஒரு வேலையை தேடிக்க முடியுமான்னு பார்க்கணுன்னு சொன்னேன்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அப்படி தானே செலக்ட் ஆனீங்கிறாங்க கார்த்திக். கரெக்டு தான் சார், ஆனால் இது எனக்கு திறமையால் கிடைச்ச வேலையா அப்படின்னு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டேன்னு தோணுதா அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீபா சைலண்ட்டாக இருக்காங்க. திரும்பவும் ஒர்க் விஷயத்தில் நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமேங்கிறாங்க தீபா. அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கார்த்திக் கேட்க, எனக்கு ஏதோ வேணான்னு தோணுது சார், நான் வேற எங்காச்சும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க நான் உங்ககிட்ட ஒன்று ஓப்பனாக கேட்குறேன், நீங்களும் ஓப்பனாக பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, தீபாவும் சரிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொன்னீங்க, அதனால் ஏதாவது கற்றுக்கணுன்னு தானே சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு புது கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண உங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய கற்றுக்கவும் முடியும். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் இருக்கும், அது உங்களுக்கு சீக்கிரமாக போர் அடிச்சிரும்னு சொல்ல, உங்களுக்கு சேலரி முக்கியம் இல்லையே, போர் அடிக்குதுன்னு தானே வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது கற்றுக்கணுன்னு தானே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. சார் நீங்கள் டெஸ்ட் பண்ண தானே கேட்குறீங்க, சாரி சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்லாம் நினைக்கல, ஆனால் என்னோட சிச்சுவேஷன் அப்படின்னு தீபா சொல்ல, புரியுது தீபா, நீங்கள் இனியே நான் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க, இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீபா அப்படியே கார்த்திகே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. மைதிலி சொன்ன விஷயம் எல்லாம், அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஏங்க எதனால் என்கிட்ட சொல்லாமல் இதை மறைச்சிங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல தீபா, நானே அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், வேணாம் சார், என் ஃபேமிலியை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு வேலைக்கு போக சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும், ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் அபிராமி தீபா கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே தடுமாறிக்கிட்டே தீபா கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும், புரியுது தீபா, எங்கள் அம்மாவை காட்டி கொடுக்காம அப்படியே சமாளிக்கிறீங்க, இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இந்த வேலையிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க தீபா, ஆஃபீஸில் நீங்கள் என்னோட பிஏ, வீட்டில் என்னோட ஒய்ஃப், இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த அங்கே பேச வேணாம், அங்கே நடக்கக்கூடிய விஷயத்த இங்கே பேச வேணாம், நானும் யார்கிட்டையும் நீங்கள் தான் என் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஓகேவா தீபா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஓகே சாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இதை பற்றி கேட்டால் என்ன சார் சொல்கிறது, அத்தை இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, நான் வேற கம்பெனிக்கு போனால் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன், ஆனால் இங்கே வரது தெரிஞ்சா அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்ல, நீங்கள் வேற லெவலில் யோசிக்கிறீங்க தீபான்னு சொல்கிறாங்க கார்த்திக். சரிங்க அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், இப்போதைக்கு அம்மா கிட்ட மியூசிக் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், அப்படின்னு சொல்ல, சார் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்க, பயங்கரமாக யோசிக்கிறீங்களே அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, சார் நானே பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், திரும்பவும் என்னால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸில் நீங்கள் தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாது, இனிமேலும் நம்ம காட்டிக்க வேணாம், ஆஃபீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஏ, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க.